அப்பாடா ஒரு வழியா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கு நமக்கு கொடுத்தத ஓகே எனக்கு சூப்பரா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை விட பெட்டரா கிடைக்குமான்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த நேரத்தில் அதில் நீங்க ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், அதை நீங்க உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தாம விட்டீங்கன்னா அப்புறம் விட்டீங்கன்னா நீங்க போய் படிக்காம போயிருவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், அந்த ஆப்ஷன்ல எதை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். என்ன ஆப்ஷன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்தா நீங்க என்னென்னலாம் பண்ணணும், அதே போல இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தா நீங்க டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணி நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்ல போறேன். இன்னும் ரொம்ப முக்கியமா நிறைய மாணவர்களுக்கு சீட்டே கிடைக்காம கூட போயிருக்கலாம், நாட் அலாட்டட் கூட வந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும், அதே போல ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல சார், நான் இதை விட எனக்கு மேல இருந்தா மேல சாய்ஸ்ல வச்சிருக்கிறதுல ஏதாவது இருந்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன் 3ஆவது ரவுண்டுக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமா சார் எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் பாத்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவதுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குல்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூலியமாவே ஒண்ணு நான் சொல்லிடுறேன். இப்போ இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நேரடியாக கல்லூரியில் போய் சேர வேண்டும். எப்படி போய் சேரணும், என்ன பண்ணணுங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்களுக்கு வெறும் 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 8 நாள்ல ப்ராசஸ் முடியுது. அது என்னங்க 8 நாள்ல ப்ராசஸ் முடியுதுன்னா, அதாவது 13ஆம் தேதி, இன்னைக்கு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கிட்டத்தட்ட 8 நாள்ல எல்லா விஷயங்களும் முடிய போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறவங்க, இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அதாவது இவங்க 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ள 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும். அதாவது 14ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றவங்களுக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஆம் தேதி வியாழக்கிழமை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிடிஎஃப் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, அதனால அந்த 15ஆம் தேதி இந்த பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல என்னென்னலாம் வரும்னா, உங்களுடைய சர்டிபிகேட் நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும், உங்களுக்கு என்ன காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த சீட்டு எதுல அலாட் ஆயிருக்குன்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும். அதுதான் அந்த தெரியுதுல தெரிஞ்சிருக்குல்ல, அதுதான் வரும். அந்த அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த பிடிஎஃப்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா, நீங்க 7.5 ரிசர்வேஷனா, இல்ல நீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு வரணும், இந்த சர்டிபிகேட்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு 15ஆம் தேதி உங்களுக்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15ஆம் தேதி முதல், அதாவது பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வியாழக்கிழமையில ஆரம்பிச்சு கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த கரெக்டா சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு 6 நாள் வருது. இந்த 6 நாளுக்குள்ள நீங்க கட்டாயமா போய் காலேஜ்ல சேர வேண்டும். இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்களுக்கு இந்த 6 நாள் முக்கியமான நாட்கள். இந்த 6 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க போய் காலேஜ்ல கட்டாயமா சேரணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுல 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறா வருது. அதுல சனி ஞாயிறுகள்ல குறிப்பா சனிக்கிழமை கல்லூரிகள் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அதனால இந்த 6 நாட்கள்ல நீங்க அதை நோட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ஆப்ஷனை கொடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கல்லூரிகள்ல போய் சேரணும் அப்படிங்கிறது ரூல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சேரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்த கோர்ஸா கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா இப்ப கவுன்சிலிங்ல வேற பிடிக்காத கோர்ஸ் கூட கிடைச்சிருக்கலாம், பிடிச்ச கோர்ஸ் கூட கிடைச்சிருக்கலாம். அப்போ அவங்க ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல சர்டிபிகேட்டை கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய மாணவர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பா இது ஒரு விஷயம். இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டேன், நல்லா நோட் பண்ணிக்கணும். எப்ப வெறும் 8 நாள்ல இந்த பஞ்சாயத்து முடியுது. இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்களுக்கு இந்த 8 நாள் பஞ்சாயத்து சொல்லி முடிச்சுட்டேன். இது இவங்களுக்கு ஒரு ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா புத்திசாலியான ப்ராசஸ், மூளை உள்ள ப்ராசஸ். இது என்ன சார் மூளை உள்ள ப்ராசஸ்னா, இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா, அதாவது இதைதான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் கேட்கும்.
உங்க ஊர்ல எங்கன பக்கத்துல டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஊரு நான் இந்த ஊரு இந்த மாவட்டம்னா அங்க ஒரு டிஎஃப்சி சென்டர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன் கொடுக்க போறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு அதிகபட்சமா 11 நாள் இருக்கு. 11 நாள் ப்ராசஸ் இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு. 11 நாள் ப்ராசஸ்னா 11 நாள்ல நல்ல செய்தி வருமா கோபி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். ஏன்னா இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன். அதில் முந்தி வேற ஏதாவது மேல எனக்கு கிடைச்சது ஓகே, ஆனா அதை விட ஏதாவது மேல உள்ளதுல கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றீங்க. இந்த 11 நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 13ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை, 14ஆம் தேதி புதன்கிழமை, இந்த 2 நாளுக்குள்ள நீங்க 14ஆம் தேதி 5 மணிக்குள்ள இந்த ஆப்ஷனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டீங்களா? அடுத்து என்ன நடக்கும்னா 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். இந்த 15ஆம் தேதி வரக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கும். நீங்க என்னென்ன சர்டிபிகேட்லாம் கொண்டு வரணும், குறிப்பா வந்து உங்களுக்கு என்ன காலேஜ்ல என்ன சீட்டு கிடைச்சது, இன்னைக்கு அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுலயே எல்லா விஷயங்களும் போட்டிருக்கோம். பிளஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா, 7.5 ரிசர்வேஷனா, இல்ல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா, அனைத்து விஷயங்களும் அதை போட்டிருக்கோம். அந்த 15ஆம் தேதி வரக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான், இந்த பிடிஎஃப் தான் வரும். இந்த பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 15ஆம் தேதி வியாழக்கிழமையில ஆரம்பிச்சு 16, 17, 18, 19, 20ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த 5 நாட்களுக்குள்ள நீங்க உங்களுக்கு மிக அருகாமையில் நீங்க கொடுத்த டிஎஃப்சி சென்டர்ல போய் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு நீங்க சர்டிபிகேட்டையும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணணும். சர்டிபிகேட் பணம் அதில் போட்டுருந்துச்சுன்னா பணம், அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணணும் என்ன இந்த 5 நாளுக்குள்ள இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்க 5 நாளுக்குள்ள இதை ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அடுத்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அதாவது அடுத்து வந்து 21ஆம் தேதி புதன்கிழமை, 22ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த 2 நாள் வந்து ஓய்வு. என்ன ஓய்வுனா யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போய் சேர்றா, யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு போய் சேர்றா அப்படின்னு அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி சேராம போற மாணவர்களுடைய சீட்டை எடுத்து இந்த 2 நாள்ல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்போர்டு மூமெண்ட்ல நீங்க வேற வெயிட் பண்றீங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சில கிடைச்சதுக்கு போய் பணத்தை கட்டியிருக்கீங்க, சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதை விட பெட்டரா கிடைக்கும் தானே ஆசைப்பட்டீங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப அதாவது இந்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில அப்போர்டு மூமெண்ட்டுடைய ரிசல்ட் வெளியாகும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் வரும் இந்த அப்போர்டு மூமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு. ஏன்னு சொல்லட்டும்னா நிறைய மாணவர்கள் வந்து போய் கல்லூரிகள்ல சேராம போயிடுவாங்க. காலேஜ் கிடைச்சிரும். இந்த மாதிரி முன்னாடியே அட்மிஷன் போட்டவங்க, மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் எனக்கு வேணாம்ப்பா நான் படிக்கவே விருப்பம் இல்லப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் 3/4 பேர் போய் சேராம போயிடுவாங்க காலேஜ்லயும் டிஎஃப்சிலையும். அது மாதிரி சேராம போறவங்களுடைய சீட்டு வந்து இந்த அப்போர்டு மூமெண்ட்ல உங்களுக்கு சிறப்பாவே ஆகஸ்ட் 23ஆம் தேதி தெரிய வரும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கக்கூடிய மாணவர்கள் இன்னொரு குழப்பத்துக்கு இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு 10 காலேஜ் 10 சாய்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுக்குள்ளே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஓகே. நீங்க பெரிய லெவல்ல ஐயோ எனக்கு வந்து அப்போர்டு மூமெண்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. ரொம்ப பின்னாடி சார் நான் வந்து ஒரு 50 சாய்ஸ் வச்சேன் சார், 50 சாய்ஸ்ல வந்து 25வது சாய்ஸ் 30வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க அப்போர்டு மூமெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜே கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. பிடிச்ச காலேஜ்னா ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா இப்ப இதையும் சொல்லிட்டேன், இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 11 நாள் ப்ராசஸ். இந்த 11 நாள் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமா நீங்க எதையுமே விட்டுறக்கூடாது. நல்லா மாணவர்களே ஒரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணணும். நீங்க பண்ணாம நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணாமையோ இல்ல காலேஜ்ல போய் சேராமையோ இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இடங்கள் மற்றவர்களுக்கு இல்ல, மற்றவர்கள் அப்போர்டு மூமெண்ட்ல கொடுக்க போற மாணவர்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். இப்போ ஒரு கவனிப்பான விஷயம் என்ன சார், எங்களுக்கு சீட்டே கிடைக்கல சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து அதாவது நீங்க அப்போர்டு மூமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ்லயும் சீட்டு கிடைக்காம இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் ரிசல்ட். அதனால காலேஜ் கிடைக்காம போச்சுன்னு கவலைப்படாதீங்க. 3ஆவது ரவுண்ட்ல போய் கூட நீங்க சிறப்பான கல்லூரி எடுக்கலாம். ஒருவேளை நீங்க அப்போர்டு மூமெண்ட் கொடுத்ததுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிசல்ட் வரும். சந்தோஷமா அந்த ஆப்ஷனை கொடுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுக்க ஆசை இருக்கும். சார் எனக்கு கொடுத்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, கொடுத்த காலேஜ் கோர்ஸ் எனக்கு பிடிக்கல, இதை விட மேல அப்போர்டு மூமெண்ட்ல இருந்தா கொடுக்க சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்பாங்க. அந்த மாணவர்களுமே
அந்த ஆப்ஷனையும் கூட கொடுக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போய் ஒண்ணு இங்க சாதிக்க போறது கிடையாது. இருக்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் டிக்ளைன் அண்ட் அதாவது மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது எனக்கு கொடுத்தது வேணாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்பாங்க. இதுவுமே இந்த ரவுண்டுல தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா 2வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிச்சுன்னா எடுத்துடணும். 3வது ரவுண்டுக்கு போனோம்னா நமக்கு இது தெரியும், உங்களுக்கே தெரியும் சீட்டு வந்து 3வது ரவுண்ட்ல எப்படி இருக்கும்னு. ஏன்னா பெரிய கல்லூரிகள்லயே பெரிய சீட்டெல்லாம் வந்து இந்த ரவுண்டுல வந்து சீட்டு வந்து பெரிய அளவுல முடிஞ்சிடும். அப்புறம் போனீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த மாதிரி அதர் கோர்சஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு டயர் 3 காலேஜஸ்ல மட்டும்தான் சீட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப மெயினான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது நீங்க ஒரு விஷயத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணலாம், உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருங்கிறதா ஒரு உறுதியான தகவல். அதனால இந்த வீடியோல முக்கியமா நம்ம கவனிக்கணும்னா, இந்த ஒரு 5 நாள் 6 நாள்னா நமக்கு 15ஆம் தேதியில ஆரம்பிச்சு 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்க காலேஜுக்கு போகணும், இந்த ஆப்ஷனை கொடுக்குறவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன்னு சொன்னவங்க காலேஜுக்கு போகணும். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறேன்னு சொல்றவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இதுதான் இந்த வீடியோவோட முடிவு. நீங்க என்ன கிடைச்சிருக்குங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு சார் எனக்கு வந்து எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார், ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார், இது நல்ல கல்லூரியா என்னன்னு எனக்கே தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கட்டாயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கட்டாயமா ரிப்ளை கொடுக்க பாக்குறேன். சரியா? தொடர்ந்து கொடுத்துட்டு தானே இருக்கிற 2-3 நாளா கொடுத்துதான் இந்த தொண்டை அப்படி ஆயிடுச்சு. கவுன்சிலிங் ஒரு வழியா முடிவடைகிற நிலைமையில இருக்கு. அதனால இந்த ஒரு ப்ராசஸிங் கரெக்டா பண்ணணும்பா. நான் வந்து உங்களுக்கு நமக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. அதுதானே உண்மை. கிடைத்ததை விட ஏதாவது பெட்டரா கிடைச்சிடணும், இதை விட அதை விட அப்படி கிடைச்சதை நினைச்சு என்னைக்குமே கொண்டாடுங்க. சரியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.